அக்டோபர் 1 தி ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல பெருசா நியூஸ் இல்ல. என்னன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 7.42 crore ஓட்டர்ஸ் வந்து பீகார் லிஸ்ட்ல என்ரோல் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ வந்து அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுக்கான ப்ராசஸல் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்ன வே ஃபார்வர்ட் எல்லாமே வந்து நம்ம ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா. ஓகேங்களா? அவ்வளோதான். மற்றபடி பெருசா அதில் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 9 killed in accident at எண்ணூர் பவர் பிளான்ட். ஸோ இந்த ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் இருக்குல்ல, அங்க ஒர்க்கர் சேஃப்டி எப்படி இருக்கு அப்படின்றது எப்பவுமே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்திருக்கு இது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி அங்க அதுக்கு கைட்லைன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து ரேண்டமா இவங்க பண்றது தானா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது செக்யூரிட்டி ஏதாவது இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேஜ் கோடு அம்மா அதுலேயே வந்து சோஷியல் செக்யூரிட்டி கோட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட் 2022ல. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டிவா எங்களுக்கு ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் இருக்கானோ நம்ம லைட்டாக பார்த்து வச்சு நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேஜ் 4ல நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த வாட்டி வந்து அபோவ் ஆவரேஜ் நார்மலை விட அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரும்போது பார்ப்போம். மோஸ்ட்டாக வந்து தமிழ்நாடு வந்து அந்த ரெயின் ஷேடோ ரீஜன் சொல்லுவாங்க. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கும் சரி நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கும் சரி அந்தளவு வந்து ப்ராப்பராக ரெயின் வராது. நம்மளுக்கு மோஸ்ட்டாக வந்து தண்ணி வர்றது, அதாவது ரெயின்ஃபால் வர்றதுக்கு ரீசனே வந்து சைக்ளோனிக் டிப்ரெஷன்ஸ் தான். ஸோ அது வரும் நியூஸ். இப்போ நவம்பர் வரப்போகுது, நவம்பர் டிசம்பர்லாம் வந்து ஃபேமஸே வந்து சைக்ளோன்ஸுக்கு தான். ஸோ நிறைய நம்ம நியூஸ் பார்ப்போம் அப்போ. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா சவுத்து சவுத் வந்து பேஜ் நம்பர் 10ல கிருஷ்ணா கோதாவரி. ஸோ நம்ம ஃப்ளட் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மோஸ்ட்டாக இந்த கங்கா பிரம்மபுத்திரா ரீஜன்ஸ் நம்ம ஃப்ளட் ரீஜனாக பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ப்ரிடாமினெண்ட்டாக ஃப்ளட்ஸ் அக்கர் ஆகிற அப்படி ஒரு ரீஜன் சொல்லிட்டு பார்த்தோம்னா மெயினாக வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணா அண்ட் கோதாவரி பேசின்ஸ் தான். ஸோ ஆந்திராவில் ஸோ இங்கேயுமே வந்து இப்போ ஃப்ளட் ஹிட் ஆகிருக்கு. ஸோ அங்கே இருக்க லேண்ட்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்றதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி மேலேயும் கர்நாடகா ரீஜன்லையுமே வந்து ஃப்ளட் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் எந்தெந்த ரீஜன்ஸாக ஃப்ளட்லாம் ப்ரோனாக இருக்குது அப்படின்றது ஒரு அவேர்னஸ் ஐடியாவும் வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எடிட்டோரியல் வந்து லேபர் ஆஃப் கேர். நம்ம இது வந்து இந்த டாபிக் நிறைய டைம் பேசியிருக்கோம். இப்போ வந்து மகாராஷ்டிராவில் இருக்காங்களா, இப்போ வந்து நம்ம ஆஷா ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க மகாராஷ்டிரா இருக்கவங்க பேர் தான் வந்து அன்ஷாக்கலின் ஸ்ரீ பரிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுமே வந்து என்னன்னா ஆஷா ஒர்க்கர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து வேஜஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது. 3000 per month தான் வேஜ். இப்போ ஃபர்தராக வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் மூலியமாக 2023ல 6000 தான் கொண்டு வந்திருக்காங்க. அது பேசிக் மினிமல் நீட்ஸே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத அளவு ஒரு வேஜாக இருக்குது. ஸ்டில் அவங்க வந்து அவங்க தான் வந்து மெயின் ரீசனாக இருக்காங்க. எதுலனா வந்து பீப்புள் கிட்ட ஹெல்த் கேரை சேர்க்கறதுலையும் கவர்மெண்ட் கிட்ட அது ரீச் ஆயிடுச்சுன்றத சொல்றதுலையும் மெயின் ரோலே அவங்க தான் பே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்பவே ரொம்பவே கம்மியாக வேஜஸ் கூட ப்ராப்பராக இல்லை. அதுவுமே இந்த ஆர்டிகல் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லிட்டு ஆஷா ஒர்க்கர்ஸை கொண்டு வந்திருக்கீங்க, ஆனால் அங்கே நடக்கிறது எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான், அவங்களுக்கு சஃபிஷியண்டான இன்கமே போகிறது இல்லை அப்படின்றது தான் வந்து இதில் சொல்லியிருக்க பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்விம் டு சேஃப்டி. ஸோ வந்து பயோ கன்சர்வேஷன்ஸு அப்புறம் மெரைன் கன்சர்வேஷன்ஸ் நம்ம வந்து ரொம்பவே ஃபெமிலியரான ஹாட் டாபிக் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்குமே. இதை வந்து எதில் கேட்பாங்கன்னா மெயினாக வந்து ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி மெயின்ஸ்லையுமே சரி ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா துகாங்ஸ் வந்து பார்த்தோன்னா மெரைன் ஸ்பீஷஸ் தான் அவங்க ஹெர்பிவோரஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷஸ் வந்து எந்த அளவு வந்து எக்கலாஜிக்கலாக அந்த பிளேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் பயோடைவர்சிட்டி எந்த அளவு அது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அது வந்து இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். ஸோ இது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் ஏதாவது இருக்கா ப்ரொடெக்ஷனுக்கு? துகாங் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார்ல இருக்க ரீஜன் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. துகாங் வந்து அங்கே நேஷனல் பார்க்காக சொல்லியிருப்பாங்க, மெரைன் நேஷனல் பார்க்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து இப்போ வந்து எஃபிஷியண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ் இன்வால்வ் பண்ணி ப்ளஸ் வந்து கேட்ச் அண்ட் ரிலீஸ் அப்படின்ற ஒரு கோர்ட்டையும் வச்சு என்னன்னா உடனே அந்த துவாங்ஸ் வந்து சப்போஸ் அவங்க வலையில மாட்டினாலும் உடனே அந்த வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் வச்சு ரொம்ப பெட்டராக வந்து கன்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஐயூசிஎன் என்ன பண்ணணும்னா இந்த கன்சர்வேஷனை ஜஸ்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் அந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் அதை ப்ராடராக எடுத்துகிட்டு போகணும். அப்போ ப்ராடராக எடுத்துகிட்டு போனால் தான் ஒரு ஸ்பீஷியஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்றது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 100 years ஆஃப் ஜேர்னி ஆஃப் கார்டியன் ஆஃப் மெரிட்டோக்ரசி. கார்டியன் ஆஃப் மெரிட்டோக்ரசி சொல்லும் போதே வந்து நம்மளே நினச்சிக்கிட்டு தான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல, இவங்க வந்து கிட்டத்தட்ட 100 years வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க அக்டோபர் 1 ஸோ ஒரு ஆர்கனைசேஷனு இந்த அளவு எஃபிஷியண்ட்டாக வந்து இவ்வளோ நாள் வந்து டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அக்கௌண்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறது இருக்கட்டும், எஃபிஷியன்சி அப்ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஆர்டிகல் என்ன எடுத்துக்கணும்னா லீ கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக தான் வந்து யூபிஎஸ்சி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இதுவுமே ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா லீ கமிஷன்ன்றது மோஸ்ட் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ்லையுமே வந்து சில இடத்துல மென்ஷன் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறது நமக்குமே நல்லது.
ப்ளஸ் வந்து 1919 ஆக்ட்ல இருந்தே வந்து இதை வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பாடி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இனிஷியல் இன்செப்ஷனுமே அங்கே இருக்குன்ற ஐடியா நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பகவத்கீதா கோட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எந்த அளவு வந்து கர்மா, அதாவது டியூட்டியை வந்து பண்ணுங்க அப்படின்றது வந்து எந்த அளவு யூபிஎஸ்சி வந்து பெர்ஃபெக்டாக பண்ணுதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக யூபிஎஸ்சி வந்து பிரதிபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் மூலியமா இன்டர்வியூ வரைக்கும் போகிற கேண்டிடேட்ஸை பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. சில பேர் கட் ஆஃப் ரீச் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து வேற ஃபீல்டில் வேற ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஹிந்துஸ்தான் லிமிடெடாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், எதுலேயோ ஒரு இண்டஸ்ட்ரீஸில், கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லையோ அவங்களுக்கு வந்து ஜாப் பண்ணி சொல்லுவாங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி ஃபர்தராக டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலையும் அதுக்கான ஃபர்தர் டெக்னாலஜி என்ஹான்ஸ் பண்ணுறதுலையுமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிகல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரீக்ளைம் த டிஸ்ட்ரிக்ட் எஸ் அ டெமோக்ராட்டிக் காமன்ஸ் இப்போ என்னன்னா நம்ம வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து முனிசிபாலிட்டி 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பற்றியும் பேசியிருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் இருக்கு. என்ன சொல்லணும்னா 3% ஆஃப் ஏரியா, அதாவது இந்தியாவோட 3% ஏரியா தான் கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த அளவு ஒரு ஃபேக்ட்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதோ ஒரு எந்த அளவு வந்து டெமோக்ராட்டிக் ரூட் ஸ்டெபிலைஸ் ஆகும், அதாவது வந்து கிராஸ் ரூட் லெவலில் ஸ்ட்ரென்த் பண்ணலாம் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக டிஸ்ட்ரிக்ஸை கொண்டு வரலாம் உள்ள. நம்ம மோஸ்ட்டாக பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸை பற்றி அதிகமாக பேசுவோம், டிஸ்ட்ரிக்ஸ் பற்றி ரொம்ப கம்மியாக தான் ஆர்டிகல்ஸ் வரும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸுமே வந்து எந்த அளவு வந்து கொடுக்கணும் அப்படின்றத இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுறதுன்னா வந்து ப்ராப்பராக வந்து என்கேஜ் பண்ணுறது, ப்ராப்பராக வந்து பீப்புள் கம்யூனிகேட் பண்ணுறது, அவங்கள ஜஸ்ட் மீறிய கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவாக இல்லாமல் கிரவுண்ட் ரூட் பீப்புளோட கனெக்டிவிட்டியை கொண்டு வரணும் அப்படின்றது இந்த ஆர்டிகளோட கோர் கான்செப்ட். ஓகேங்களா? வேற எதுவும் பெருசா இல்ல. இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபார் பியூரோக்ரசி அப்படின்றத வந்து இதுல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபார் டெமோக்ரசி அப்படின்ற ஒரு கோட்டையும் வந்து ஹைலைட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் ஆர்கியூ பண்ணியிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒப்பீனியன் பேஜ்லேயே வந்து 13ல த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் எஜுகேஷன். ஸோ கேர்ள்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டி பதேகி தோ கியா கரேகே அப்படின்னு அதாவது பெண் குழந்தைங்களை படிக்க வச்சா அவங்க என்ன பண்ணிட போறாங்கன்ற ஒரு கொஸ்டின் வந்து எப்பவுமே வந்து ஏன்ஷியன் டைம்ஸ்ல இருந்துட்டே இருக்கு. நம்ம ஸ்டில் வந்து சில ஊர்ல சில இடத்துல வந்து ப்ராப்பரா கிரவுண்ட், அதாவது எஜுகேஷன் லிட்ரஸி ரீச் ஆகுற இடத்துல அந்த கான்செப்ஷன் இருக்கு. ஸோ ஆனால் இவங்க என்ன ஆர்கியூ பண்ணியிருக்காங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டரா குஜராத்ல மோடி இருக்கும் போதுமே சரி, இப்போ வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போதுமே சரி, அவங்க பண்ண இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து எஃபிஷியண்டா கிராஸ் ரூட்ல இருந்து பீப்புள் அப்ஹோல்ட் பண்ணியிருக்கு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸை வந்து உள்ள உட்கார வச்சாங்க, கேர்ள்ஸ் சில்ட்ரன்ஸை. அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனோடனே வந்து அவங்க எஜுகேஷன் வைஸாகவும் மற்ற விஷயத்துலையுமே வந்து அவங்க எம்பவர்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரீசெண்டா நரிசக்தி அபியான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பில் பாஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்ல போனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லாம் இருக்கு நம்ம கிரவுண்ட்ல, அங்கெல்லாம் மோர் தென் 40% வந்து உமன் பாப்புலேஷனோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்னொன்னுமே வந்து கவர்மெண்ட் வந்து எஃபிஷியண்டா பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ரோலுமே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசுறாங்க. அது ஒரு உமனோட எம்பவர்மெண்ட் வந்து ஜஸ்ட் உமனா மட்டும் இருக்க போறது இல்ல, அது வந்து ஹோலிஸ்டிக் ஒரு சொசைட்டியை டெவலப் பண்ணும் அப்படின்னு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேஜ் 14ல மான்சூன், அதான் நம்ம வந்து என்னன்னா ஐஎம்டினா என்ன ஆர்கனைசேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மான்சூன் ஃபால் நம்மளுக்கு ஒரு எப்பவுமே வந்து ஒரே டைம் இருக்காது, ஆவரேஜ் ஆஃப் 10%, ஆவரேஜ் ஆஃப் 15% அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது ரெகுலராக நியூஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஜஸ்ட் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன்னா என்ன, நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா என்ன, சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ ரிட்டர்னிங் மான்சூனா மாறி நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூனா சொல்றாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரே இடையே வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 16th பேஜ் நம்பர் 16ல வந்து இப்போ என்சிஆர்பி 2023 ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அது வந்ததுனால எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணுவோம், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீகார்ல வந்து இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துனாங்கல்ல. ஸோ அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு ரீசன் என்னன்னா வந்து அங்கே வந்து ஃபாரின் ஆக்ட் கேஸ் நிறையா வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துனாங்க. பட் நான் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா அங்கே வந்து அந்த அளவுலாம் இல்லை, அப்போ தான் வெஸ்ட் பெங்கால் தான் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் தான், வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ரோட் ஆக்சிடென்ட்ஸ் வந்து 1.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையுமே நம்ம ஒரு ஐடியா வச்சுக்கணும். அது கீழே வந்து பார்த்தோம்னா ஃபார்மர் சூசைடு. ஸோ ரொம்ப வந்து எப்பவுமே வந்து ஒரு கன்சர்னாக இருக்கிற விஷயம் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் ரிலேட்டடான சூசைடு.
நம்ம இவ்வளோ ரெஃபார்ம்ஸ் கொண்டு வரோம், ஸ்டில் வந்து ஃபார்மர் சொசைட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ அதோட கிராஸ் ரூட், அதாவது அதோட ரூட் காஸ் என்னவா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஜஸ்ட் வந்து ரெஃபார்ம்ஸ் கொண்டு வரதுலையுமே சப்சிடிஸ் கொடுக்குறதுலையுமே ஒரு ஃபார்மரோட எம்பவர்மெண்ட் இருக்க போகிறது இல்லை. ஃபர்தராக உங்களுக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணுறது தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன். இப்போ என்ன 2023 ரிப்போர்ட்டில் கிரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 1 lakh சைல்ட்ஸுக்கு வந்து 36 சைல்டு தான் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ 1 lakh சைல்டுக்கு 40 சைல்டு வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸுமே இம்பார்ட்டன்ட் கிரைம் ரிலேட்டடான இன்சிடென்ட்ஸில். ஸோ நம்ம என்ன ஐடியா வச்சுக்கணும்னா, ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, சைல்டு கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம், கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் சைல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸாக எஃபிஐ, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவும், எஃப்டிஐ அது எப்போவோ மாறும் அப்படின்ற ஒரு ஐடியாவுமே வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 17 எதுவும் இல்லை, 18 வந்து பிலிப்பைன்ஸ் வந்து அந்த ரிங் ஆஃப் ஃபயர் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கிறதுனால அங்கே எர்த்குவேக் ஆக்டிவிட்டீஸும் சுனாமி ஆக்டிவிட்டீஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போவுமே வந்து அங்கே 6.9 மேக்னிடியூட்ல எர்த்குவேக்ன்றது வந்து ரொம்பவே வந்து அதிகம் தான், ஹோல்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் வந்து ஓகே, அங்கே அது ரெகுலராக இருக்கிறதுனால அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே அது ரெசிலியண்ட்டாக இருக்கு. நம்ம வந்து இந்த ரீஜன்ஸ் தான் எதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரோனா இருக்கு, இந்த மாதிரி டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியாஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக அது முன்னாடியே பேசினது தான் என்னன்னா, இஸ்ரேலும், அதாவது வந்து பெஞ்சமின் ப்ளஸ் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமினும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து போய் மீட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த ஒயிட் ஹவுஸில். ஸோ இதுவுமே ஃபர்தராக அவங்க சொல்லுவாங்க, இவங்க மாற்றி மாற்றி கிளைம் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து பீஸை வந்து வேர்ல்டுக்கே கொண்டு வரோன்னு சொல்லிட்டு நேர் போய் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் அது வந்து இதில் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகேங்களா? தேங்க்யூ.